சென்னை ஐஐடியில இருந்து இலவசமா 5 ஏஐ படிப்புகளை பத்தி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்றது, அது எப்படி யூஸ்ஃபுல்லா நம்ம படிச்சுக்கிறது, என்னென்ன ஏஐ படிப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போல போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்வாயம் பிளஸ் கல்வி திட்டத்தில் ஏஐ தொடர்பான 5 இலவச படிப்புகள். ஆன்லைன் சென்னை ஐஐடி அறிமுகம். ஸ்வாயம் பிளஸ் கல்வி திட்டத்தின் செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொடர்பான 5 ஆன்லைன் படிப்புகளை சென்னை ஐஐடி அறிமுகம் செய்துள்ளது. இது தொடர்பாக சென்னை ஐஐடி வெளியிட்ட செய்திக்குறிப்பில், ஸ்வாயம் பிளஸ் ஆன்லைன் கல்வி திட்டத்தின் கீழ் இயற்பியல் ஏஐ, வேதியியல் ஏஐ, கணக்கு பதிவியல் ஏஐ, கிரிக்கெட் அனலிட்டிக்ஸ் வித் ஏஐ, ஏஐ மற்றும் எம்எல், யூனிக், பைத்தான் என செயற்கை நுண்ணறிவு தொடர்பான 5 ஆன்லைன் படிப்புகளை ஐஐடி அறிமுகம் செய்துள்ளது. 25 முதல் 45 மணி நேரம் வரை கொண்ட இந்த ஆன்லைன் படிப்புகள் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது. இதில் கலை, அறிவியல் உள்ளிட்ட கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர்கள், பணியில் இருப்பவர்கள் என அனைத்து தரப்பினரும் சேரலாம். ஏஐ தொடர்பான அடிப்படை விளக்கங்கள் தெரிந்திருக்க அவசியம் இல்லை. புதிய விஷயங்களை கற்கும் ஆர்வம் இருந்தால் போதும். ஏஐ அறிவு அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்பதனால் இது கல்வி திட்டத்தின் நோக்கம். இந்த ஆன்லைன் படிப்புகளில் சேர விரும்புவோர் என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் போயிடலாம். இந்த லிங்கை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி டச் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஸ்வாயம் பிளஸ் வெப்சைட் ஓப்பன் ஆகும் இப்போ. ஸோ உங்களுக்கு இந்த டைரக்ட் லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இதுல போனோடனே நமக்கு என்னென்ன படிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஐ எம்எல் யூசிங் பைத்தான், கிரிக்கெட் அனலைசிஸ் வித் ஏஐ, ஏஐ இன் பிசிக்ஸ், ஏஐ இன் கெமிஸ்ட்ரி, ஏஐ இன் அக்கௌண்டன்சி. இப்போ நம்ம பைத்தான்ல செக் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். ஸோ எலிஜிபிலிட்டி என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இதை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எலிஜிபிலிட்டிலாம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஷார்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ இதில் லாகின் பண்ண சொல்லுது. நான் சைன்இன் வித் கூகுள் கொடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துக்குங்க. கூகுள் வச்சும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வேற அக்கௌண்ட்ஸ் வச்சுமே பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு என்னோட ஜிமெயில் ஐடிஸ் வச்சு லாகின் பண்ணிக்கிறேன். பிரைவசி பாலிசி கேட்குது, நான் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். சைன்இன் வித் மைக்ரோசாஃப்ட், சைன்இன் வித் கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கு. நீங்கள் எது வச்சு வேணா சைன்இன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் சைன்இன் பண்ண உடனே உங்கள் ப்ரொஃபைலை அப்டேட் பண்ண சொல்லி கேட்குது. ஜஸ்ட் நான் என்னோட நேம் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் மொபைல் நம்பர் கேட்குது. இது உங்கள் நம்பர் கொடுத்துங்க, நான் என்னோட நம்பர் கொடுத்துக்கிறேன். இமெயில் ஐடி அதே டிஃபால்ட்டாக இருக்கு, அதை சேஞ்ச் பண்ண முடியாது. இதே இமெயில் ஐடி இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குது, நான் எஸ் கொடுத்துக்கிறேன். ஜெண்டர் கேட்குது, நான் ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏஜ் குரூப் கேட்குது, நான் 20 to 30. என்ன கண்ட்ரியில் நீங்கள் இருக்கீங்கன்னு கேட்குது, நான் இந்தியாவில் தான் இருக்கேன், அதனால் இந்தியான்னு கொடுத்துக்கிறேன். பின்கோட் கேட்குது, நான் என்னோட பின்கோட் கொடுத்துக்கிறேன். உங்களோட பின்கோட் எதுவும் கொடுத்துருங்க. ஸ்டேட் அதெல்லாம் வந்துச்சு. நீங்கள் யார்? ஐஎம்ஏ காலேஜ் ஸ்டூடெண்ட் கொடுத்துக்கிறேன். நான் வந்து யூஜி முடிச்சிருக்கேன், ஸோ யூஜி கொடுத்துக்கிறேன். இயர் ஆஃப் பாஸ் அவுட் 25 நான் 24 கொடுத்துக்கிறேன். நீட் ஏபிசி ஐடின்னு கொடுத்துக்கிறேன். நம்ம காலேஜ் எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கிறேன். காலேஜ் நேம் கேட்குது. என்னோட காலேஜ் அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் விழுப்புரம் நான் கொடுத்துட்டேன். யூனிவர்சிட்டி அதே சரி ஆயிடுச்சு. செகண்ட் இயர் படிக்கிறேன். செகண்ட் இயர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன்.
என்ரோல் நவுன்னு இருக்கு, என்ரோல் நவ் கொடுப்போம். ஸோ என்ரோல் நவுன்னு கொடுத்தாலும் நமக்கு வந்து அதே கூகுள் ஃபார்ம் தான் ஓப்பன் ஆகுது. ஸோ ஜஸ்ட் நம்ம இந்த கூகுள் ஃபார்மே ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இமெயில் ஐடி கேட்டிருக்கு. ஸ்டேட் கேட்குது, நம்ம தமிழ்நாடு போட்டுக்கலாம். AIML யூசிங் பைத்தான் கிளிக் பண்ணிக்கலாம். லோன் கொடுத்துக்கலாம், சப்மிட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த டீமே வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ என்ன இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். இதே போல எஜுகேஷன் சம்பந்தமான கண்டென்ட் ரெகுலராக பார்க்கணும்னு நினைச்சு வந்து மறக்காம இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல போகிற ஒவ்வொரு கண்டென்ட்டும் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டான வீடியோஸில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.